உமக்கு மேல் ஒருவரும் இல்லை, உயர்ந்தவர் உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு சத்தியத்தை புரிந்து கொண்டு அவரை என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டபடியால் தேவன் என்னை தமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என்னை அவரை போன்ற நீதிமானாகவும் பரிசுத்தமானாகவும் அங்கீகரித்து இருக்கிறார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆகவே கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார். தேவன் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டிக்கொண்டு, இடுப்பிலே கட்டிக்கொண்டு, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டு, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்து, பொல்லாங்கன் எரியும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு, இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்வேன். பாருங்க, சத்தியம் என்னும் அரைக்கச்சை, இடுப்பில் பெல்ட்டு. ஒரு பேண்ட்ஸ் போட்டால் பெல்ட் போடுறோம், வேஷ்டி கட்டினாலும் பெல்ட்டை போடுறோம், ஸ்கர்ட் கட்டினா நல்ல கைத்தை வச்சு இழுத்து கட்டுறோம். எதுக்கு? அந்த ட்ரெஸ்ஸு கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு. அதுதான் சத்தியம். வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள். சத்தியம் என்னும் கச்சையை அறையில் நல்ல பெல்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டு கட்டணும். அவுந்து விழுந்துச்சுன்னா எல்லாருக்கும் முன்னால் கேவலமாக போயிடும். அதனால் சத்தியம் வார்த்தை அதை கட்டாயம் நீ கட்டி இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம். இந்த வைட்டல் பார்ட்ஸ், முக்கியமான உறுப்புகள் இங்கே தான் இருக்குது. ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, இது வழியாக தான் யூசஃபேகஸ், அதாவது குடலுக்கு போகிற முன் பகுதி இருக்குது. எல்லாம் அந்த முக்கியமான இடங்கள் இங்கே இருக்குது. அதை கவர் பண்ணணும். எவனாவது ஒரு அம்பை எடுத்து நேராக அதில் விட்டான்னா காலி, செத்தே போயிடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யூ புட் ஆன் த பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நீதி என்கிற மார்க்கவசம் அது உங்ககிட்ட இல்லை, என்னதை தர்றேன், நான் கொடுக்குறேன், ஏன் பிரஸ்ட் பிளேட்டை உனக்கு தர்றேன், ஏன்னா நீ என்னை ஏற்றுக்கிட்டு இருக்க, அதை போட்டுக்கோ. வைட்டல் ஆர்கன்ஸை பாதுகாத்துக்கொள். அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. காலில் ஷூ எப்பயும் போட்டிருக்கணும். நடக்கிற பாதையெல்லாம் ரொம்ப மோசமான பாதை, அங்கே முள் இருக்குது, கல் இருக்குது, அங்கே தேள் கிடக்குது, அங்கே பாதாள குழி கிடக்குது, கால் உள்ளுக்க போயிடும். நாங்கள் ஒரு தடவை நடந்தோம், கால் உள்ளுக்க போயிடுச்சு.
ஒருத்தர் வந்து காலை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டாங்க. அப்புறம் தான் கால் வந்துச்சு. அப்படி மோசமான மண், களிமண், என்னென்னமோ இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, சமாதானத்தின் சுவிசேஷம். சுவிசேஷம் சமாதானத்தை கொடுக்கக்கூடியது. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பி ரெடி டு மீட் எனிதிங். எதை வேண்டுமென்றாலும் சந்திக்க ஆயத்தமாய் இரு. அப்படிப்பட்ட பாதரட்சையை உன் கால்களிலே போட்டுக்கொள். அடுத்து, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திவாரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். அதாவது சும்மா அஸ்திரம் இல்லை, அக்கினி அஸ்திரங்கள், நெருப்பால ஆக்கப்பட்ட அஸ்திரம். ஒரு அம்பு அப்படி நெருப்பை கொண்டுட்டு வந்ததுன்னா, நெஞ்சில் பட்டதுன்னா என்ன ஆகிறது? பி கேர்ஃபுல். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். எல்லாம் இருக்குது, கேடகம் இல்லை. அங்கே முன்னால் இருந்து சாத்தான் கண்டதையும் எறிகிறான். அந்த கேடகம் இருந்தால் அப்படியே உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பெரிய ஒரு கவரேஜ் வச்சுருப்பாங்க, பெரம்புல செஞ்சது. கல் எரிஞ்சாக்க மேலே படாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றிக்கணும். அதனால் காப்பாற்றிக்க ஒன்றைய விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. தலையில் மூளை அறிவு இருக்குது, நிறையா படிச்சிருக்கேன். மண்டை ஃபுல்லாக அறிவு தான் இருக்குது. செத்த அவ்வளோதான். ரட்சிப்பு இருக்கா? ஹெல்மெட் இருக்கா? ஹெல்மெட்டை போட்டிருக்கியா? அதான் ரட்சிப்பு. இன்றைக்கி ஹெல்மெட் போடாமல் போய் செத்தவங்க எத்தனையோ பேர். ஹெல்மெட் போட்டதுனால தப்புனவங்க நிறையா பேர். இந்த ரட்சிப்பு இருக்கணும். ரட்சிப்பு இருந்தால் வெறும் மூளை அறிவை ஒத்து மனிதன் பேச மாட்டான், வாழ மாட்டான். அந்த மூளை அறிவு நல்லது தான், வேலையெல்லாம் கிடைக்கும், சம்பாதிக்கலாம். ஆனால் அது ரட்சிப்பை கொடுக்காது. அதனால் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லாம் இருக்குது, போட்டாச்சு. இங்கே ரட்சிப்பு இருக்குது, இங்கே மார்க்கவசம் இருக்குது, இங்கே பெல்ட்டு வசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பட்டயம் இல்லையே. எதை வச்சு எதிரியை வெட்டுறது, அவனை குத்துறது, அவனை கொல்றது? என்னத்து இருக்குது? தேவ வசனம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். கர்த்தர் சொல்கிறாரு, த ஹோல் செட், இந்த ஆர்மர், இது எல்லாம் என்னுடையது, என்னுடையதை உனக்கு தருகிறேன். ஏனென்றால் நீ என்னை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய், என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய். என்னதை ஃப்ரீயாக உனக்கு கொடுக்குறேன், போட்டுக்கோ. அதை போடாமல் வெளியே போகாத, கர்த்தர் சொல்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை எல்லோரும் போட்டுக்கங்க. தேவன் சொல்லலாம், தேவன் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் எப்போதும் போட்டுக்கொள்ளுவேன். என்னுடைய பாதுகாப்பிற்காக நான் அதை தரித்திருப்பேன். இதனால் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற தெய்வீக சமாதானத்தையும் பயமற்ற வாழ்வையும் நான் பெற்றுக்கொள்வேன். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்னுடைய பாவங்களை மட்டுமல்ல, பாவத்தால் வந்த சாபங்களையும், வியாதிகளையும், தரித்திரங்களையும், பிசாசின் போராட்டங்களையும், வலிகளையும், வேதனைகளையும், அவமானங்களையும், துக்கங்களையும், பாடுகளையும், உதாசீனங்களையும், சிறுமைகளையும், மீறுதல்களையும், அக்கிரமங்களையும், நெருக்குதலையும், ஒடுக்குதலையும், இடுக்கண்களையும் எனக்கு பதிலாக அவர் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அவர் என்னுடைய பதிலாள், அதாவது என்னுடைய சப்ஸ்டிடியூட், என்னுடைய பதில் ஈடு. எனவே நான் இவற்றை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவை எனக்கு நடக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன். பாருங்க, கர்த்தர் இதெல்லாம் சுமந்து தீர்த்ததுக்கு பிறகு அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு உட்காரக்கூடாது. அவர் சொல்வார்,
நீ இடம் கொடுக்காத. நீ அவமானத்துக்கு இடம் கொடுத்தேன்னா உனக்கு அவமானம் வரும். நீ நெருக்குதலுக்கு இடம் கொடுத்தேன்னா நெருக்குதல் வரும். நான் பதில் ஆள், நான் சுமந்துட்டேன். நீ ஏன் சுமக்கிற? நீ இடம் கொடுக்குற, அதனால சுமக்கிற. அதனால் நீ இடம் கொடுக்காதே என்று கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பு, நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை, முடிவிலே பரலோகம், இதெல்லாம் கர்த்தர் கையில் இல்லை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எதுவுமே அவர் கையில் இல்லை, எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ரட்சிப்பின் வேலையை அவர் செய்து முடித்து விட்டார். இது மீட்பின் காலம். நீங்கள் அவரோடு சேர்ந்து ஒத்துழைத்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அவர் இனிமேல் புதுசாக வந்து ஐயோ அப்படியா வாப்பா அப்படின்னு கையை பிடிச்சி தூக்கி இழுத்துட்டு போய் எல்லாம் செய்ய போகிறது இல்லை. அவர் சொல்கிறாரு, நீ செய், நான் முடிச்சிட்டேன், நான் மேலே சிங்காசனத்தில் உட்காந்துருக்கேன், நீ தான் இப்போ உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், வாய் திறந்து பேசுவேன் பிதா கிட்ட. ஆனால் நீ தான் ஜெயிக்கணும். உன் வாழ்க்கையில் வர பிரச்சனையை நீ தான் ஜெயிக்கணும். நீ என்ன சவள பிள்ளையா இழுத்துக்கிட்டா கிடக்கிற? உனக்கு வந்து நான் செய்யணுமா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ தேவனுடைய பிள்ளை, நீ செய், உன் வேலையை நீ செய், என் வேலையை நான் செஞ்சுட்டேன். உன்னுடைய வேலையை என்னால் செய்ய முடியாது, என்னுடைய வேலையை உன்னால் செய்ய முடியாது. இது மீட்பின் காலம். நாம் மீட்பின் காலத்தில் வாழ்கிறோம். பரிசுத்தாவியின் துணையோடு வார்த்தையை பேசி நாம் அவரோடு ஒத்துழைத்து நாம் இழந்து போனதை மீட்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். சரி, இப்போது நான் சொல்லலாம், இப்போது நான் தூசி இல்லை, குப்பை இல்லை, புழு இல்லை, பூச்சி இல்லை, உதவாக்கரை இல்லை, நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டிருக்கிறேன். அது நம்மளால் எவ்வளவு நீதி செஞ்சாலும் நீதிமான் ஆக முடியாது. நாம் எவ்வளவு தான் திறமையாக இருந்தாலும் நம்மளால் பரிசுத்தவானாக முடியாது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? அவர் வந்து நம்மளை ஆக்குறாரு. பரிசுத்தவானா அவர் ஆக்குறார், நீதிமானா அவர் ஆக்குறார், தேவனுடைய பிள்ளையாக அவர் ஆக்குறாரு. அதனால் அவர் உங்களை அப்படி ஆக்கி வைத்த பிறகு அதை விசுவாசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே தேவனுடைய அன்பிற்கும் கிருபைக்கும் மன்னிப்புகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஊழியங்களுக்கும் நான் பாத்திரமானாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன், அவன் என்னை விட்டு ஓடி போவான். கர்த்தருடைய வேத வசனங்களினாலும் போதனைகளாலும் உபதேசங்களாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தாலும் என்னுடைய விசுவாசத்தாலும் என்னுடைய கீழ்ப்படிதலாலும் என்னுடைய மனத்தாழ்மையினாலும் ஒவ்வொரு நாளும் நான் என்னை புதுப்பிக்கிறேன். நான் என்னை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருப்பேன். இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளால் நான் சுகமானேன். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். அவரே என்னுடைய பரிகாரி. எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த ஒரு வியாதியையும் அவர் எனக்கு வரப்பண்ண மாட்டார். ஏனென்றால் எனக்காக இயேசு என்ற பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்குள்ளே பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே பலவீனம் எனக்கு வராது. என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்பவும்
வால வயது போல் ஆகும். எனக்கு ஓல்டேஜ் கிடையாது. எங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஓல்டேஜ் கிடையாது, நான் வாலிபன். கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆமாம். இன்னும் போயிட்டு எங்கேயாவது நக்கிழவி அப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை 33.5 வயது இயேசுவுக்கு சமமாக வைத்திருக்கிறார். அப்படி பார்க்கிறார். 33.5 வயது இயேசுவுடைய ரத்தம் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதான் கம்யூனியன். ஒவ்வொரு தடவையும் கம்யூனியனில் நீங்கள் அந்த ரசத்தை பானம் பண்ணும்போது நாக்கில் படுறப்ப அது ரசம், உடம்புக்குள்ளே போன பிறகு அது இயேசுவுடைய ரத்தம். அந்த பிரெட்டை வாயில் வேஃபரை வைக்கிறப்ப அது இயேசுவுடைய அது வெறும் சாதாரண வேஃபர். ஆனாக்க நீங்கள் அதை மென்று உள்ள முழுங்கின பிறகு அது அவருடைய சரீரம். உங்களுடைய சரீரத்திலே அவருடைய சரீரம் இருக்கிறது, உங்களுடைய இரத்தத்திலே அவருடைய இரத்தம் இருக்கிறது. ஆகவே வியாதிகளுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை, பாவங்களுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. அவருடைய இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டபடியினால் உங்களுக்கு தெய்வீக சுகத்துக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள். சொல்லலாம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவித்து ரட்சிக்கிறார். என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். கல்வாரி சிலுவையிலே இயேசு என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார். என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார். எனவே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். என்னுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு அம்மா, ஒரு சின்ன மகன், அவனுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு 5 வயசு மகன். அந்த 5 வயசு மகனை எங்கே போனாலும் கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். அது ஆஸ்விட்சில் ஜெர்மனியில் இருந்த ஒரு யூத பெண். அங்கே யார் கையிலும் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் இருந்தால் ஜெர்மானிய அரசு வரும், நாசிஸ் வருவாங்க, பிள்ளைகளை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு பிறகு அம்மாவாவது பிள்ளையாவது, இந்த அம்மா மட்டும் இப்படி நிற்கும், பிள்ளைகளை அவன் கொண்டு போயிடுவான். அப்போ இந்த மகனை 5 வயசு பையனை அப்படி பிடிச்சி இழுத்துட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் போக ட்ரை பண்ணுறாரு. அம்மா விடமாட்டேன்னு மறைக்குது. எங்கேருந்தோ வந்த மாமியார் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி இழுத்து பையனை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா பாவம்போல் நிற்கிது. அதுக்கு பிறகு அம்மாவும் தாய் பிள்ளையெல்லாம் பார்க்க முடியாது, கொன்னுருவான். அப்போ இந்த அம்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்துச்சான். ஒய் 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 இட் ஹேப்பன்ட் காட், ஒய் இட் ஹேப்பன், ஏன் 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 இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, என் பிள்ளை எங்கே எங்கே, ஏன் ஏன், இந்த அம்மா கேட்டே இருக்கா. அப்போ ஒரு நாள் 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. அந்த அம்மா அங்கே போய் பாவம்போல் ஒரு இடத்துல நிற்கிது. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டிருக்கு நடுராத்திரி. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்க்குதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 54 பிள்ளைகளை லாரியில் கொண்டு வந்து கொட்டிட்டு போயிட்டான். 54 பிள்ளைங்க, 1 வயசு பிள்ளையிலேருந்து 7 to 10 வயசு பிள்ளை வரைக்கும் லாரியில் கொண்டு வந்து கொட்டிட்டு போயிட்டான். இந்த அம்மா பார்த்துச்சு, பிள்ளையெல்லாம் அழுகுது. ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு. 54 பிள்ளையும்
இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுச்சு. சுற்றி இருந்த மற்றவங்க எல்லாம் பெரியவங்க, ஐயோ என்ன செய்கிற? இந்த பிள்ளை ஒன்றும் பேசாது, சத்தம் போடாது, அமைதியாக இருக்கிறோம், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும், நீங்கள் என் கூட கோஆப்ரேட் பண்ணணும்னு இந்த அம்மா சொல்லுச்சு. இருக்கிற போர்வை அம்பட்டை எடுத்து பிள்ளைங்க மேலே போத்தி செவுத்தோடு செவராக தள்ளி விட்டுட்டு இது அந்த பிள்ளைகளுக்கு பக்கத்தில் படுத்துக்கிடுச்சு. ஒருத்தர் வந்தார், ஒரு அதிகாரி. என்ன அதுன்னு கேட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் தான் பிள்ளைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிள்ளைகளை நீ கொண்டு வந்து லாரியில் கொட்டிட்ட, பிள்ளைகளை என்கிட்ட கொடு. அந்த அதிகாரி அத்தனை பேரையும் சுட்டு கொள்ள வேண்டியவன், அவனுக்கு என்ன நடந்துச்சோ தெரியல, அவன் என்ன பண்ணிட்டான், பேசாமல் போயிட்டான். போனது மட்டும் இல்லை, இந்த அம்மாவுக்கு தனி வீடு கொடுத்தான். 54 பிள்ளைகளையும் கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சு ஒருத்தரும் ஒரு நாளும் 54 பிள்ளைகளையும் பார்க்கல, சத்தத்தை கேட்கல. அந்த அம்மா சொன்னதெல்லாம் பேசாத, வாயை மூடி, இது ஒன்று தான். 54 பிள்ளையும் அழுகலையாம், பேசலையாம், அமைதியாகவே இருந்துச்சான். ஆஸ்விச்சில் நடந்தது. அதாவது படுகொலை, யூத படுகொலை, எத்தனையோ லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்ட போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அம்மா ஒரு யூத பெண், 54 யூத குழந்தைகள். அடுத்தது பாருங்க, இந்த அம்மா சொல்லுது, இந்த பிள்ளைகளுக்காக கெஞ்சுவேன், பிச்சை எடுப்பேன், கூத்தாடுவேன், திருடுவேன், எப்படியாவது ரொட்டியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்து எலும்பும் தோலுமா உயிர் மட்டும் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிள்ளைகளை கொண்டு வந்து இதே மாதிரி கொட்டினாங்க. அந்த பிள்ளைகளை எடுத்துக்கிட்டேன். 90 பிள்ளைகளையும் நான் வச்சுருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு வை, நான் கேட்டேன்ல ஏன் என்ற இந்த கேள்விக்கு அன்னைக்கு தான் எனக்கு பதில் புரிஞ்சிச்சு. 90 பிள்ளைகளையும் மறைச்சி வச்சு பல மாதங்கள் காப்பாற்றினேன். கடைசியில் ஒரு நாள் வந்தது, இந்த ஜெர்மானிய படைகளிலிருந்து விடுதலை கிடைத்தது. 90 பிள்ளைகளும் வெளியே வந்தாங்க. சுற்றி குடியிருந்தவங்களாம் யார் இது, எப்படி, எங்கே, ஏன், எப்படி இந்த பிள்ளைங்க கிடைச்சாங்க, யார் இவர்கள்? 90 பிள்ளையும் வாய் திறக்காமல் அந்த வீட்டில் உயிரோடு இருந்துச்சு. அடுத்து இவங்களை எல்லாரையும் விடுதலை ஆனோடனே போலீஸ்கிட்ட கொடுத்து போய் கொண்டு காப்பாற்றிக்கங்கன்ட்டு 90 பிள்ளையை விட்டுட்டு இந்த அம்மா ஓடி போயிடுச்சு. போய் ஒரு இடத்துல போய் ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணி குடி இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு 90 வயசு ஆகிறப்ப தான் 30 பிள்ளைங்க வந்துச்சுக்கலாம், சொல்லிச்சுக்கலாம், இவ தான், இந்த அம்மாவால் தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன், இவ தான் என்னுடைய அம்மான்னு சொல்லிச்சுக்கலாம். அல்லேலூயா. ஏன்னு நீங்கள் கேட்குறது வரைக்கும் உங்களுக்கு பதிலே வரப்போகிறது இல்லை. எந்த கேள்விக்கு ஏன் 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 கடவுளே இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி. ஒரே நாளில் ஏரோப்ளேனில் போய்கிட்டு இருக்காங்க. பெரிய ஊழியக்காரருடைய மகளும் மருமகனும், ஓரல் ராபர்ட்ஸ். ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஏரோப்ளேன் எரிஞ்சு போச்சு, 2 பேர் செத்து போயிட்டாங்க. இவர் வந்து முழங்கால் போட்டாராம், ஒய் ஏன். ஒரு நாளுக்கு பல வாரங்கள் ஆகிவிட்டது. கர்த்தர் வந்தாராம். அந்த ஒய்யை கொஞ்சம் மூடுறியா, வாயை மூடுறியா, ஒய்யை கேட்குறத நிறுத்துறியான்னு கேட்டாராம். ஐ எம் காட், யூ ஆர் எ மேன், கீப் குவாய்ட். அவர் சொல்கிறாரு, எழுதியிருக்காரு அவர் புக்கில், இந்த ஏன்னு கேட்குறத நிறுத்துங்க, கர்த்தருடைய சித்தத்திற்கு முற்றிலுமாக உங்களை ஒப்பு கொடுங்கள், எதை சரிப்படுத்த முடியுமோ சரிப்படுத்துங்க, இந்த வாய் பேசுறத நிறுத்துங்க, வேத வசனங்களை பேசுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் கேட்பார், கர்த்தரை பாரு, இதையும் அதையும் சொல்லி ஏமாந்து போயிடாத அப்படின்னு எழுதியிருக்காரு. நான் சொல்கிறேன், என் பையன் கர்த்தர்கிட்ட போனப்போ ஒரு நாள் கூட அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன்ற கேள்வியை நான் கேட்கல. வேற என்னென்னமோ கேட்பேன், ஆனால் அந்த ஏன்ற கேள்வியை நான் கேட்டதே இல்லைங்க. ஏன்னா அந்த ஏன்ற கேள்விக்கு பதிலே வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒய், ஸ்டாப் ஆஸ்கிங் ஒய், முதல்ல ஒன்றே சரிப்படுத்து, ஒய், அதுக்கு பதிலே வரப்போகிறது இல்லை.